ஐயா வணக்கம். நம்மக்கிட்ட மந்திரங்களை பயன்படுத்தி தான் தியானங்கள் கொடுக்கறதா கேள்விப்பட்டோம். தியானம் செய்வதற்கு மந்திரங்கள் அவசியமா? அதனோட தேவையை பற்றி எடுத்து சொல்லுங்க ஐயா. வணக்கம். அதாவது மந்திரங்கள் தியானத்துக்கு அவசியமானு சொல்லி ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. பொதுவாக சித்தர்களுடைய கூற்று என்னன்னு கேட்டால், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். அதாவது மனம் செம்மையா இருக்கா இல்லையான்றதுல தான் இந்த விஷயமே தங்கியிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சாதாரண ஒரு மனிதனால் அவனுடைய மனதில் இருக்கிற எண்ண ஓட்டங்களை கட்டுப்படுத்தவோ அடக்கியாளவோ முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டிருக்குது. பொதுவாக தியானம் என்பது எண்ணங்கள் அற்ற நிலை தான் தியானம். எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போகணும் என்று கேட்டால், எண்ணத்தை என்ன பண்ணுறது? எண்ணங்களை அழிக்கிறதா, அடக்கிறதா, கட்டுப்படுத்துறதா? எது இதற்கு சரியான வழி என்று கேட்டால், எண்ணம் எங்கிருந்து உதயமாகுது என்று கேட்டால், மனதிலிருந்து தான் அது குட்டிசல் போல வெளியே வந்துட்டு இருக்குது. அதாவது மனம் பல கோடிக்கணக்கான எண்ணங்களினுடைய ஒரு களஞ்சியம். காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், சந்தர்ப்பங்களை வச்சு இந்த எண்ணங்கள் வரும்போது மனிதனுடைய புலன்கள் அனைத்தும் அந்த எண்ணங்களின் வழியே சென்றிருக்குது. அப்போ இந்த எண்ணங்களை நாம் எப்படி கட்டுப்படுத்துவது? இது எப்படி கட்டுப்படுத்தணும் என்று கேட்டால், உண்மையிலே எது எங்கிருந்து தோன்றுகிறதோ அது தோன்றுகிற இடத்துக்கு தான் போய் அதை கட்டுப்படுத்தணும் அல்லது அழிக்கணும். இந்த நிலையில பார்த்தீங்கன்னு கேட்டால், மனதிலிருந்து தோன்றும் எண்ணங்களை மனதிற்குள் சென்று தான் நாம் இல்லாமல் பண்ணணும். அப்படி என்று கேட்டால், இந்த மனதுக்குள் சென்று அதை அழிக்கக்கூடிய அல்லது இல்லாமல் தோன்றாமல் ஆக்கக்கூடிய கருவி நமக்கு ஒன்று வேணும். அப்படிப்பட்ட ஒரு கருவி தான் மந்திரங்கள். ஏனென்று கேட்டால், மந்திரங்கள் மிகவும் சிறந்த அதிர்வலைகளை கொண்ட ஒலிகள். இந்த அதிர்வலைகளை கொண்ட ஒலிகளால் மனத்தில் எழும்புகின்ற இந்த சித்தவிருத்திகளை, எண்ணங்களை அடியோட நிர்மூலமாக செய்து மனத்தை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றலை இந்த மந்திரங்கள் கொடுக்கின்றன. ஆகவே இந்த மனமதி செம்மையானார். இன்றைக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு கேட்டால், மனசுதான் காரணம். எல்லாமே ஒரு மனிதன் கொஞ்ச நேரத்துக்கு நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, பிறகு அவங்க மனம் வேற விரக்தியாகவோ வெறுப்பாகவோ இருக்கும். அல்லது ஒவ்வொரு நேரத்துக்கு நேரம் மனித மனம் மாறக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு மனித மனத்தை ஒரே தன்மையோடு தக்க வச்சிக்கக்கூடிய ஒரு திறமையை கொடுக்கக்கூடியது இந்த மந்திரங்கள் தான். ஆகவே மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் ஒரு மனித மனத்தில் பல மாற்றங்களை உருவாக்கலாம். அந்த மனித மனத்துக்கு ஒரு அதீத திறமையை உருவாக்கலாம். அந்த மனித மனத்தினுடைய சித்தவிருத்திகளாகிய எண்ணங்களை கடந்து செல்லக்கூடிய ஆற்றல்களை நம்மால் உருவாக்க முடியும். அப்படி பார்க்கும்போது எண்ணங்களற்ற நிலையை உருவாக்கக்கூடியது மந்திரங்கள் தான். ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஒரு சாதகன் தொடர்ந்து ஜெபிக்கும் போது அந்த மனத்தில் எழும்புகின்ற அனைத்து விதமான நீர்க்குமிழி போன்ற எண்ண அலைகள் அனைத்தும் அங்கு நிர்மூலமாக்கப்பட்டு அங்கு ஒரு சலனமற்ற நிலை உருவாகும். இந்த சலனமற்ற நிலையை கடந்து உள் சென்று ஒரு பேரமைதியை காணுவது தான் உண்மையான தியானம். இந்த தியானத்தில் பலவிதமான மாற்றங்கள், அற்புதங்கள், சொல்ல முடியாத பல நிகழ்வுகள் நடக்கலாம். ஒவ்வொரு மந்திரத்துக்கும் பொறுத்து அந்த தியானங்களுடைய தன்மைகள் மாறும். ஆனால் உண்மையில் மனதை ஒருமுகப்படுத்தி அந்த மனதினுடைய தெய்வீக ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய அனைத்து சக்திகளும் மந்திரங்களுக்கு உண்டு. அதனால மந்திரங்களை கொண்டே தியானங்களை செய்ய வைத்து அந்த மந்திரங்களினுடைய பேராற்றலால் பலவிதமான நன்மைகளை தியான நிலையில் ஒரு சாதகன் அனுபவிக்கக்கூடிய தெய்வீக நிலையை இந்த மந்திரங்கள் கொண்டு வரும். ஆரம்ப காலத்திலே நம் முன்னோர்களான சித்தர்களும் ரிஷிகளும் மந்திரத்தினுடைய ஆற்றல்களால் தான் மிகச் சிறந்த தவத்தை அவர்கள் அனுபவித்து அதன் மூலமாக பல சாதனைகள் செய்தார்கள். அதனாலே மந்திரங்கள் தவத்துக்கு மிக முக்கியத்துவம் என்று அறிந்து அவற்றை சாதகர்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். மிக்க பயனுள்ள தகவல் ஐயா. நன்றி. நன்றி.